நான் அடிச்சு சொல்லுவேன், இந்த ஒரு சைட் டிஷ் நீங்க செஞ்சு பார்த்துட்டீங்க அப்படின்னா, அடிக்கடி நீங்க இத செஞ்சு பார்த்துட்டே இருப்பீங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டா இருந்துச்சு. ஹலோ சொந்தங்களே, எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். வாங்க இது எப்படி செய்றதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுருங்க. அதில எண்ணெய் ஊத்துறேங்க. 100 எம்எல் நல்லெண்ணெய். ஒரு 4 வரமிளகா பிச்சு போட்டுருங்க. பிச்சு போட்டதுக்கப்புறம் இதுக்கு நான் வந்து 1 கிலோ பீஃப் எடுத்திருக்கேன். அந்த 1 கிலோ பீஃப இதில போட்டுறேன். பீஃப் வந்து முன்னாடியே வச்சு போடுறோன்னா, நம்ம அப்படியே கழுவி இதில போட்டா போதும். போட்டு இது நல்லா ட்ரை ஆகுற வரைக்கும் நீங்க வதக்கி விடுங்க. அந்த பீஃப் வந்து நல்லா வெந்து வரணும். அதோட கலரும் மாறும். இதுக்கு தேவையான அளவு நான் உப்பு போட்டுக்கிறேன். கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. இது வந்து ஒரு ஊறுகாய் தான். இது வந்து சைட் டிஷ்ஷா நம்ம வச்சு சாப்பிடலாம். சாப்பாட்டுக்கு அந்த அளவுக்கு ருசியா இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, எந்த அளவுக்கு கலர் மாறி வந்திருக்கு பாருங்க. இது நல்லா வெந்ததுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜார்ல மாத்திருங்க. மிக்ஸி ஜார்ல மாத்திட்டு நல்லா கொர கொரன்னு கொஞ்சம் அரைச்சு எடுத்துக்கோங்க. இதுக்கு நான் வந்து கறிய மட்டும் தான் போட்டு நம்ம அந்த ரெடி பண்ண கறிய மட்டும் தான் போட்டு அரைச்சு எடுத்துருக்கேன். இந்த அளவுக்கு பக்குவத்துக்கு நீங்க எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு கடாய் வச்சு அதே மாரி நல்லெண்ணெய் ஊத்தி, கடுகு, வெந்தயம் போட்டு நல்லா தாளிச்சு விடுங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் போடுவாங்க. நம்ம மிக்ஸில அரைச்சு வச்ச பீஃபை இதில் போட்டுடலாம். நல்லா போட்டு நல்லா வதக்கி விடுங்க. அது எண்ணெயில வந்து பீஃப் நல்லா பிரண்டு வரணும். அந்த அளவுக்கு வதக்கி விடுங்க. இதை நான் கொஞ்சோண்டு மிளகாத்தூள் மட்டும் போடுறேன். 1 டேபிள் ஸ்பூன் போட்டா போதும், கரெக்டாக இருக்கும். போட்டு நல்லா வதக்கி விடுங்க. வதக்கி விட்டு கொஞ்சோண்டு வினிகர் எடுத்து ஊற்றிக்கோங்க. ஏன்னா இது ஊறுகாய் டைப்பில் தான் பண்ண போகிறோம். அது வினிகர் தேவைப்படும். வினிகர் ஊற்றிக்கலாம். வினிகர் ஊற்றிட்டு கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் போட்டு இறக்கணும் அப்படின்னா, நமக்கு தேவையான பீஃப் ஊறுகாய் ரெடியாயிரும். இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஒரு லெமன் புழிஞ்சு விட்டுருக்கேன். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த டேஸ்ட்டு நீங்கள் அடிமையாயிட்டீங்க அப்படின்னா, அடிக்கடி செஞ்சு பார்த்துட்டே இருப்பீங்க. மற்றொரு வீடியோவில் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.